இவ்வளவு மக்கள் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவங்களுடைய கூட்டணி, அதுல இருந்து கூட்டணி கட்சிகள் வெளியே வந்து உங்களோட நீங்க பலமுறை அழைச்சிட்டு வந்திருப்பாங்கல்ல. என்ன நடந்தாலும் அந்த கூட்டணி பலமாக இருக்கிறது, இங்க இன்னும் கூட்டணிக்கு வருவார்கள்னு சொல்ற இடத்துலயே இருக்கோம்னா இந்த பிரச்சனைகளை கூட்டணி கட்சிகள் கவனிச்சுக்கலையா, இல்ல என்ன காரணம்? இல்லை, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுவேங்கிறதும் நெறியாளர் தினேஷ் அவர்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் வாயை பிடுங்குகிற வேலைங்கிறது இந்த வேலை தான். நானே அமைதியாக தான் செய்தியை சொல்லிட்டு இருக்கிறேன். என்னையா நீங்க வம்பில் இழுத்து விடுறீங்க? நான் என்ன கேட்கிறேன், இவர்களுடைய ஆட்சியிலே இவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்குது. இத்தனை நீங்க அது உங்களுக்கு பதில் வர்றேன், நான் கண்டிப்பா வர்றேன். அதுக்கு முன்னாடி இந்த இதை சொல்லிடுறேன், தொடர்ச்சி கெட்டு போகும். அதனாலதான் நீங்க டாஸ்மாக் வருமானம் 2 மடங்கு அதிகரிச்சிருக்குதுங்க. 30,000 கோடியா இருந்தது 55,000 கோடியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இத்தனையும் வரி வாங்கினீங்கல்ல, செலவினங்கள் என்ன? மக்களுக்கு எந்த வடிவத்திலே கொடுத்தீர்கள்? நாங்கள் 1 கோடி பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம் என்று சொல்லுகிறீர்கள். மாதம் 1000 ரூபாய் அப்படியே போட்டாலும் 12 மாசம் ஒரு வருஷத்துக்கு 12,000 கோடி. டாஸ்மாக்ல மட்டும் 30,000 கோடி அதிகரிச்சிருக்கு வருமானம். வரி போட்டது அத்தனையும் 2 மடங்கு ஆயிருக்கு. எங்க போச்சு இந்த பணம்? அப்ப இத்தனை கொடுமைகளும் நடக்கிற போது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற போது, இத்தனையும் நடந்து கொண்டிருக்கிற போது திமுகவின் கூட்டணி கட்சிகள் வெளியே வரவில்லையே என்று சொன்னால் அதுதானே பிரச்சனை. நீங்க வெளியே வந்திருந்தால் கூட்டணி கட்சிகள் தப்பித்திருக்கும். இப்பொழுது கூண்டோடு கைலாசம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இந்த கூட்டணியோடு சேர்ந்து திமுக தோற்க போகிற தேர்தல்.